Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். எப்படி சுதாகர் கல்யாணம் 100 கோடி ரூபாய்க்கு நடந்தது, அதே போல இந்த மூர்த்தி மகனுடைய கல்யாணம் 100 கோடி ரூபாய். இப்போ அடுத்து குளத்தூர் வாக்குக்காக அதிமுக பிஜேபி கூட்டணி நயினாரை போட்டுருக்கு. நயினாரை போட்ட பிறகு அங்கே நீங்கள் தென் மாவட்டத்து முக்குளத்தூர் சமூகம் கட்சியெல்லாம் பார்க்க மாட்டான், எது பார்ப்பான். அடுத்து கோயம்புத்தூரில் ஒரு பிரம்மாண்டத்தை காமிப்பாங்க, செந்தில் பாலாஜி. பிரம்மாண்டத்துக்கு பெயர் பெற்றவர். அவர் காந்தி பற்றியெல்லாம் கவலையே இல்லை. திமுகவில் இளைஞர்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் தர வேண்டும் என பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி முதலமைச்சராக போகிறார் 26 எதிர்காலமே இளைஞர்கள் கையில் தான் சொல்லிட்டார். இந்த ரத்தீஷு விக்ரம் ஜூஜு இவங்கிட்ட கொடுக்காமல் இருந்தால் சரி, குழுக்களிடம் அரசியலை கொடுக்காமல் இருந்தால் நாடு தப்பிக்கும், இல்லைன்னா நீங்கள் நாடு தப்பிக்காது. சின்னவரை கெடுக்கக்கூடிய சில சின்னவர்கள், சின்ன புத்தி உடையவர்கள். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மதுரையில் திமுக பொதுக்குழு நடந்து முடிந்திருக்கிறது. பல தீர்மானங்களை போட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய பிறந்தநாளை தமிழ் செம்மொழி நாளாக அறிவிச்சிருக்காங்க. அது 3ஆம் தேதியிலேருந்து அது மாதிரி வரப்போகுது. ஸோ பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு நிலையில தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸ்டாலினுடைய வியூகம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மதுரையில் மூர்த்தி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய ஒரு நபர். பிரம்மாண்டத்தை காட்ட மகன் கல்யாணம் 100 கோடி ரூபாய் செலவு. யாருடைய கல்யாணம்? அவருடைய மகன் கல்யாணம். நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அமைச்சர் மூர்த்தி அவர் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் பையன் ஒரு தேவேந்திர குல வேளாளர் பெண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டார். அப்போது அந்த பெண்ணை நீங்கள் ஒரு பெரிய தொகை கொடுத்து விரட்டப்பட்டு முதலமைச்சர் தலைமையில் 100 கோடி ரூபாய். எப்படி சுதாகர் கல்யாணம் 100 கோடி ரூபாய்க்கு நடந்தது, அதே போல் இந்த மூர்த்தி மகனுடைய கல்யாணம் 100 கோடி ரூபாய். இதே போல் அடுத்த பிரம்மாண்டத்தை பொதுக்குழு ரோடு ஷோ உட்பட 100 கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை காண்பிக்கக்கூடிய தகுதி உடையவர் மூர்த்தி. இப்போ அடுத்து நீங்கள் தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் வாக்குக்காக அதிமுக பிஜேபி கூட்டணி நயினாரை போட்டிருக்கு. நயினாரை போட்ட பிறகு அங்கே நீங்கள் தென் மாவட்டத்து முக்குளத்தூர் சமூகம் கட்சியெல்லாம் பார்க்க மாட்டான், எது பார்ப்பான்? தன்னுடைய சமூகத்தை தான் பார்ப்பாங்க. நயினாருக்கு பின்னால் அணிதிரண்டு விடுவார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அது நடந்தது. எப்படி நடந்ததுன்னா, நீங்கள் திருநெல்வேலியில் ஒரு கிறித்துவ நாடார் தான் வேட்பாளர், ராபர்ட் புரூஸ். அவருக்கு பிஜேபியை சேர்ந்த நயினார் நாகேந்திரனுக்கு தான் தங்க தனரசை வேலை பார்த்தார். திமுகவை சேர்ந்த முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த தங்க தனரசு யாருக்கு வேலை பார்த்தாரு? பிஜேபி நயினார் நாகேந்திரனுக்கு. சரிங்க, வேலை பார்க்கலங்க, விடுங்க. வேலை பார்க்கலைன்னா அப்புறம் ஏங்க அவரை தூக்குறீங்க? தூக்கிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் நாடாரை ஏங்க போட்டீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் சரியாக இருந்தால் நான் சரியாக இருந்தால் இந்த இடத்துல நீங்கள், இந்த இடத்துல நான் இருப்போம். நானும் சரியில்லை நீங்களும் சரியில்லை, நிர்வாகம் என்ன பண்ணும்? 2 பேரையும் தூக்கு. அதானே உண்மை. அப்போது ராபர்ட் பயஸுக்கு வேலை செய்வதற்கு காங்கிரஸ் ராபர்ட் புரூஸ் வேலை செய்வதற்காக தங்கம் தென்னரசை தூக்கிட்டு அனிதா ராதாகிருஷ்ணனை திமுக போட வேண்டிய தேவை ஏன் வந்தது? இது அப்படியே நிறுத்துங்க. நேராக ராமநாதபுரம் போங்க. ராமநாதபுரத்தில் பிஜேபியில் அங்கே ஆளும் இல்லை அம்பும் இல்லை, ஓபிஎஸ் நிற்கிறாரு. 2.5 லட்சம் ஓட்டு எப்படி வாங்கினார்? 3.25 லட்சம் ஓட்டு எப்படி வாங்கினார்? அந்த சமூக ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு தென்மண்டலத்தில் இருக்குல்லாங்க. அந்த சமூக செல்வாக்கு தாங்க. எந்த செல்வாக்கு? அந்த சமூகம் ஒற்றுமையான நிற்கக்கூடிய சமூகம். சரியா? அப்போ அந்த சமூக வாக்குகள் திமுக உழுகாது. இதற்காகத்தான் முக்குளத்தூரை சேர்ந்த மூர்த்தி மூலம் பொதுக்குழு என்பது கட்சியை பல்ஸ் பார்க்குற இடம். ஏப்பா எல்லாம் வந்துட்டீங்களா? வந்துட்டீங்க. 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள், எல்லாத்துக்கும் பணம் வரும்.
நோட்டு வரும், சீட்டு வரும், எல்லாம் வரும். நீங்கள் ஏன்னா பொதுக்குழு உறுப்பினர் தான் அந்த தொகுதியில் ஒரு 1000 பேரோட தொடர்பில் இருப்பான். 2000 பேர் வந்தால் நீங்கள் ஒரு 2 கோடி பேரோட தொடர்பில் இருப்பான். இவர்கள் நீங்கள் பிரச்சனையை சொல்லு, என்னென்ன சொல்லு, மாவட்ட செயலர் சொல்லு, சரி பண்ணிக்க. கட்சியோடைய பல்ஸை வந்து ஜெயலலிதா இப்போ பொதுக்குழு உறுப்பினர்னா சிலர் பேச சொல்லி அப்படியே அந்த மாதிரி ரசிக்கும். கருணாநிதி என்ன பண்ணுவார், பேச சொல்லி ரசிப்பார். எம்ஜிஆர் அதே மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலிருந்து வருகிற அவனுடைய மன குமுறல் தான் கட்சியினுடைய குமுறல். இதை இப்போ பொதுக்குழு என்ன நடந்திருக்குன்னா, மீண்டும் திமுகவை கொண்டு வருவதற்கு எதை அகவழியில் புறவழியில் எப்படி செய்யலாம், என்ன பண்ண வேண்டியிருக்கு, அமைச்சர் மீது என்ன குற்றச்சாட்டு, மாவட்ட செயலர் என்ன குற்றச்சாட்டு, ஒன்றியம் என்ன நகர என்ன சரி பண்ணு, இதற்கான திறனாய்வு செய்யக்கூடிய இடம்தான் பொதுக்குழு. இதை திமுக செஞ்சிருக்கு. அடுத்து கோயம்புத்தூரில் ஒரு பிரம்மாண்டத்தை காமிப்பாங்க. அடுத்து கோயம்புத்தூர் அங்கே யார் இருக்கா, செந்தில் பாலாஜி, பிரம்மாண்டத்துக்கு பெயர் பெற்றவர். அவர் காந்தி பற்றியெல்லாம் கவலையே இல்லை. காந்தியெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. காந்தியெல்லாம் நீங்கள் விசாக இவர் இப்போ மந்திரி பதவி விலகின பிறகு சக்கரை பண்ணிட்டு போனாராம். சக்கரை பண்ணிட்டு போய் நீங்கள் டாஸ்மார்க் எடுத்துக்கங்க, பணம் அப்படியே கொட்டும், ஒரு 10 தலைமுறைக்கு தேவையான சேர்த்திக்கலாம். அப்போ சக்கரை பண்ணி சொன்னாராம், அப்போ இங்கே கொட்டுறதே எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, எங்கே கொட்டுறத உணவில் கொட்டுறத எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ கொட்டுதுப்பா, இதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. அது வந்து இன்னும் கெட்டு போயிரு, தேவையில்லாத பரபரப்பு பிரச்சனை, பஞ்சாயத்து ஈடி ஓடி எல்லாம் வருது, எனக்கு வேண்டாம், இதில் வர்றதே போதும்ப்பா. யார் சொன்னது? சக்கரவாணி விசாகங்கிட்ட. அப்போது எவ்வளவு கொட்டுதுன்னு பாருங்கள். அப்போ கோயம்புத்தூரை நீங்கள் பணமழையால் குவித்து விடுவார் செந்தில் பாலாஜி. அடுத்து ஆனால் எப்படியா இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் அங்கே அதிமுக தானே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எப்படி? அதாவது அதிமுக வேலுமணி ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்கள் அமைச்சர்கள் தாமோதரன் இன்னும் பல பேர் அங்கே உள்ளே இருக்காங்களே. இல்லை, அது ஒரு காரணம். ரெண்டாவது, திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த பொங்கலூர் பழனிசாமியை போன்ற மிகப்பெரிய முதலாளிகள்கிட்ட அந்த கட்சி போயிடுச்சு. அதிமுக முதலாளிகிட்ட போல யார்கிட்ட போயிருக்கு, ஏழை எளியவங்கிட்ட போயிருக்கு. அதனால இவங்க அந்த இடத்துக்கு வந்தோன்னா வளர்ந்துட்டாங்க. அதுதான் விஷயம். நீங்கள் திமுகவை பொறுத்தவரை இப்போ எனக்கு ஒரு தேர்தல் அனுபவம் எப்படின்னா, 89 சிவகாசி பார்லிமெண்ட்டில் எலெக்ஷனுக்கு வேலை செய்ய போன வைகோவுக்கு எங்களுக்கு வந்த உத்தரவு கடலுக்கு அந்த பக்கம் இருந்து, எங்கேருந்தே கடலுக்கு அந்த பக்கம் இருந்து உத்தரவு வந்தது. கோவை ராமகிருஷ்ணன் உட்பட நாங்கள்லாம் எப்படியோ வைகோவை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க, ஈழப்பிரச்சனையில் கம்பீரமாக குரல் கொடுப்பார், சிங்கத்தோடு கர்ச்சிப்பார் சொல்லி நாங்கள்லாம் போய் வேலை பார்க்க போனோம். வேலை பார்க்க போனால் 6 தொகுதியில் அத்தனையும் இப்போ டாமினேஷன் கம்யூனிட்டி நாயுடுஸாக இருக்காங்க. சிவகாசி, விருதுநகர், ராஜபாளையம், சிறுவில்லிபுத்தூர், கோயில்பட்டி, சாத்தூர். அப்போ போய் ஏழைபாளையிட்ட போனால் அவங்கெல்லாம் பெரிய முதலாளிங்க, நாயுடுமா இருக்க, நாங்கள் எப்படிங்க போய் அவங்களையெல்லாம் பார்க்குறது, மக்கள் சொல்கிறாங்க. அப்போ கே சார் இன்சார்ஜ் ஏடிஎம்கேக்கு, அவர் ரெட்டியார், வேட்பாளர் காளிமுத்து, அவர் முக்குளத்தூர், சீமான் அவருடைய மாமனார், 2வது பொண்டாட்டி மகள் தான் அவர் கட்டியிருக்கார். அப்போது ஏழை எளியவன் கட்சி எது? அதிமுகங்கிறான். திமுக மிட்டா முராசுகள் பண்ணையார்களுடைய கட்சி. காங்கிரஸ் தான் ஒரு காலத்தில் சொல்லுவான். இப்போ எது ஆகிப்போச்சு? திமுக அப்படி ஆகிப்போச்சு. அதனால தான் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறுவதில்லை, அதிமுக ஜெயிக்குது. அதிமுக ஏழை வாழை உழைக்கிறவன், அருந்ததிய மக்கள், சாதாரண மக்கள், இவர்களுடைய கட்சியாக அதிமுக இன்னைக்கு இருக்குது. எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி அருந்ததிய மக்கள் அப்படியே கொத்தா போட்டுருவான். இதை பலமுறை சொல்லியிருக்கு. மதுரை வீரன் படத்துக்காவா? அல்ல, அந்த மக்கள் தன்னுடைய ஆளுன்னு நினைக்கிறான். யார? ஒடுக்கப்பட்ட மக்கள். எம்ஜிஆர் என்ன நினைக்கிறான்? தன்னுடைய ஆளியா. அப்போ ரெண்டாவது, நீங்கள் மேல் சாதியாக இருந்தாலுமே அவன் என்ன பண்ணுவான், இந்த அடித்தட்டு மக்களோடு நிற்பான். கம்யூனிஸ்ட் கட்சியில் பழனிசாமின்னு ஒருவனை சித்திரவதை பண்ணி கொண்டு தொங்க விட்டாங்க சார். என்ன காரணம் தெரியுமா? அவன் ஒடுக்கப்பட்ட மக்களோட எப்படி நிற்கலாம்? அவன் சிபிஎம்ல பழனிசாமின்னு ஒருத்தரை நீங்கள் சித்திரவதை பண்ணி தூக்கில் தொங்க விட்டாங்க.
மேட்டுக்குடி மக்கள். கம்யூனிஸ்டுகள் சாதி மறுப்பாளர்கள், பகுத்தறிவாளர்களாச்சு. அதனாலதான் அவனை கொள்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி அடித்தட்டு மக்களோட நிற்கலாம்? மேல் சாதி அவனை அடிச்சு தொங்க விடுறாங்க. நான் சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? புரியாம இந்த கேள்வி கேட்டீங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்க மேட்டுக்குடியோடு தான் நிற்கணும், ஆதிக்க சாதியோடு தான் நிற்கணும். ஒடுக்கப்பட்ட சாதியோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் தான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச அதிமுக ஒன்றிய செயலாளர் இருந்தார், சதாசிவன் பேர். அவருக்கு பேரை அருந்ததிய கவுண்டர். அருந்ததியருங்கிறது அடிமட்டத்தில் உள்ள ஜாதி, கவுண்டருங்கிறது மேல் சாதி. எப்படி அவருக்கு என்ன பேர்? அவருக்கு அருந்ததிய கவுண்டர். ஏன்னா எப்பவுமே ஒரு 100 பேர் அருந்ததி மக்களோடு தான் போவார். எங்கள் தாலுக்கா ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸுக்குன்னு. அப்போ அவருக்கு என்ன பேர்? சதாசிவன் ஒன்றிய செயலாளர், திருப்பூர் ஒன்றிய செயலாளர். இறந்து நான் சொல்கிறது ஒரு 30-40 வருஷ கதையை சொல்கிறேன். இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களோடு இருக்கிற கட்சி தான் எது? அதிமுக. அதனால தான் அங்கே ஆட்டவோ அசைக்கவோ முடியல. நீங்கள் அத்தனை சீட்டும் அப்படியே ஏடிஎம்கேக்கு வருது. அதை உடைப்பதற்கான வேலைகள் தான் செந்தில் பாலாஜி கொடுக்க போகிறாங்க. அடுத்து திருச்சி, நேரு காந்திக்கு பஞ்சமே இல்லை. அது என்ன காந்திக்கு பஞ்சம் இல்லை? இப்போ நேரு காந்தி ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்ல. ஓகே. நேரு திருச்சியில் அவர் வைத்தது தான் சட்டம். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி முடிவடைய போகிறது திமுகவினுடைய பிரச்சாரம் தேர்தலுக்குள்ள. இதுதான். அதாவது நீங்க சொல்றது இப்பவே தேர்தலை முடிச்சிட்டாங்கிறீங்க. திமுகவில் இளைஞர்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் தர வேண்டும் என பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாமே பார்க்கும்போது வருகின்ற எம்எல்ஏ தேர்தலில் அதிகமாக இளைஞர்கள் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கா, புதுமுகங்கள் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை, எல்லாம் புதுமுகம் தான். ஏன்னா உதயநிதி முதலமைச்சராக போகிறார் 26லேயே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதிகாரம் கைமாற போகுது. அதனுடைய கருத்து தான் அது. கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட போனால் சொல்லிட்டார், உதயநிதி முதலமைச்சர் நான் ஓய்வு எடுக்க போகிறேன், நீங்கள் உதயநிதியை எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலி அமர வைக்க வேண்டியது கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டார். அப்போ அவர் எதிர்காலமே இளைஞர்கள் கையில் தான் சொல்லிட்டார். இந்த ரத்தீஷு, விக்ரம் ஜூஜு, சர்வேஷு, ஆகாஷ் பாஸ்கர் இவங்ககிட்ட கொடுக்காமல் இருந்தால் சரி. அவர் இவர்கிட்ட அதே போல் ரோமியோ பட உரிமையாளர், இப்படி இந்த குழுக்களிடம் அரசியலை கொடுக்காமல் இருந்தால் நாடு தப்பிக்கும். இல்லைன்னா நீங்கள் நாடு தப்பிக்காது. சின்னவரை கெடுக்கக்கூடிய சில சின்னவர்கள், சின்ன புத்தி உடையவர்கள், பல ஆயிரம் கோடி. இதை மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்கங்கிறத 26 தேர்தலில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு இதெல்லாம் போணுச்சா இல்லையா? அந்த ரத்தீஷ் போகலை, ஆகாஷ் யாரு போகலை, அதாவது யாரு அப்படிங்கிறதெல்லாம் கவனத்துக்கு போணுச்சா? இல்லை, அதாவது போயிருக்கு. இதை டேவிட்சன் ஆசீர்வாதம் ஐஜின்ட்டு சொல்கிறாரு. சொன்ன பிறகு நீங்கள் அப்பாட்டே என்ன போட்டு கொடுக்குறியான்னு அவரை டம்மி ஆக்குறாங்க இந்த கோஷ்டி. அதற்கு பிறகு இந்த அதிகார மையத்துக்குள்ளே பூந்து கிராட்சை பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. இவர்களே விசாரணை கொண்டு வர்றாங்க. இவர்கள் தான் இந்த டவுசர் பாய்ஸ் தான் விசாகனை போன்ற அதிகாரிகள் கொண்டு இப்போ அவன் அப்ரூவராக மாறிட்டார். அது பிஜேபிக்கு அத்தனை ஆவணங்களையும் பென்ட்ரைவில் கொடுத்துட்டார். ஏன்னா அவரை காப்பாற்றணும். திமுக இருந்தா என்ன, திமுக அழிஞ்சா என்ன, யார் இருந்தால் அவன் காப்பாற்றிக்குவாங்க. 3000-4000 கோடி ரூபா இப்போ பணம் சேர்ந்துருச்சு விசாகிட்ட. விசாக இப்போ தன்னை பாதுகாத்து. சார், ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு இவ்வளோ சொத்துக்கள் இருக்குமா? ரொம்ப வேக்கம். அதாங்க, ஒரு நாளைக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு டெய்லி 10 கோடி ரூபா வருது, வருஷத்துக்கு 360 கோடி ரூபா வருது 10 ரூபாயில். நீங்கள் புரோக்கராக இருந்த ரத்தீஷ் 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு. எவ்வளவு? ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு பென்ஸ்காரை வாங்கி வீட்டுக்குள்ள நிறுத்தி செவரு வச்சிட்டார், இன்ஜினை கட்டிட்டார், ஏதோ ஷோவுக்கு நிற்கட்டும்னு. இன்ஜினை கட்டி? ஆமாம். ஒரு நடிகைக்கு பிறந்த நாள் 50 லட்ச ரூபா செலவு, 15 நடிகைகள் வந்தாங்களாம். 174 ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது எங்கே, எம்ஆர்சி நகரில். ஒரு ஃப்ளாட் 50 கோடி ரூபா. அங்கே ஏஆர் ரகுமா, விஜய், திரிஷா, நயன்தாரா, வேலுமணி, இப்படி விஐபிகள் மட்டும்தான் அங்கே போக முடியும். அங்கே இவர்களுடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி. அப்போ ஒரு நாளைக்கு இந்த 1000 ரூபா அதெல்லாம் காதலியே கேட்கறதில்ல. அவங்க அப்படி எட்டி கூட பார்க்கறதில்ல. அப்போ இதெல்லாம் யார் வழியாக போகுது? விசாகன் வழியாக தான் போகுது. விசாகன் 50,000 கோடி ரூபா வியாபாரம். சாராய ஆலை வழியாக வருஷத்துக்கு எவ்வளோ வியாபாரம்? 50,000 கோடி. இந்த 50,000 கோடியும் விசாகன் வழியாக தான் போகுது. அப்போ விசாகனுடைய சொத்து மதிப்பு எவ்வளோவா இருக்கும்?
தேன் எடுத்தவன் புறங்கையை நக்காமல் இருக்க மாட்டான். அப்போது அல்ல தேனா வந்துருச்சு. அப்போ விசாக அமலாக்கத்துறையில் அபூர்வராக மாறிட்டார். யாரை பாதுகாத்துக் கொள்வதற்கு? தன்னை பாதுகாத்துக் கொள்வது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது என எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடரும். அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் நிச்சயமாக சீட் வழங்கும்னு சொல்லிட்டு அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரான KP முனுசாமி வந்து நேற்று பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதே சமயம் இதை பிரேமலதா வந்து நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதி தான் கடலூர் நடக்கக்கூடிய மாநாட்டில் முடிவெடுப்போம் அப்படிங்கிறாங்க. என்ன முடிவு எடுக்க போகிறது தேமுதிக? இல்லை, தேமுதிகவுக்கு அதிமுக கூட்டணி விட்ட வேறு வழி இல்லை. திமுக பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் போது 2 மணி நேரம் 2 மரியாதைலாம் செலுத்தியிருக்காங்க. இதுக்கு உடனே வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க பிரேமலதா. அப்புறம் அவர் தான் வந்து இறுதி அஞ்சலி வரைக்கும் இருந்து எங்களுக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்தாருன்னு சொல்றாங்க பிரேமலதா. இதெல்லாமே பார்க்கும்போது திமுக அன்னைக்கு எதுவும் தாவுதான்? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக அன்னைக்கு தாவுதாக இருந்தால் விஜயகாந்த் மரணத்தோடு திமுக ஒரு சாஃப்ட் நேச்சராக இருந்தது. இவர்களுடைய வாக்கு வங்கியே தெரியாமல் இவருடைய டிமாண்ட் இருந்தது. அதோட திமுக கழட்டி விட்டுருச்சு. இப்போ அதிமுகவோடு சேர்ந்து தான் இப்போ நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. 5 சீட்டு வாங்கினா. அப்போது இதே நிலைமை தான் அவர்களுக்கு இருக்குமே தவிர திமுகவில் சீட் பத்தாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சீட்டு இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு சீட்டு அதிகமாக்கணும், சிறுத்தைக்கு அதிகமாக்கணும், CPIM 2 பேருக்கு அதிகமாக, காங்கிரஸுக்கு அதிகமாக்கணும், மதிமுகவுக்கு அதிகமாக்கணும். இவ்வளவு இந்த கூட்டணிக்குள்ளே தேமுதிகவை மீண்டும் கொண்டு வந்தால் நீங்கள் சட்டமன்ற சீட்டே இல்லை. அப்போது அதிமுகவுக்கு தான் போவதை தவிர தேமுதிகவுக்கு வேறு வழி இல்லை. முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் திமுக தென்மண்டல அமைப்பு செயலருமான MK அழகிரிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்குமான என்ன மனக்கசப்பு நீங்கி விட்டதா? மதுரைக்கே அவர் வீட்டுக்கே நேரில் போயிருக்கிறாரு. அண்ணன் தம்பி மோதல் வந்து முடிவுக்கு வந்துருச்சா? இல்லை, அண்ணன் தம்பி மோதலெல்லாம் முடிவுக்கு வந்து பல வருஷம் ஆகி போச்சு. அண்ணன் தம்பி உறவு என்பது அது யாராலும் பிரிக்கப்பட முடியாத உறவு. அதிகார பகிர்வுக்காக ஒரு முயற்சி நடந்தது. அந்த அதிகார பகிர்வு நீங்கள் கருணாநிதி இருந்த காலத்திலேயே MK ஸ்டாலினிடம் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அதற்கு பிறகு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் அமைதியாக அழகிரி மகனும் ஒதுங்கிட்டாங்க. இது அந்த குடும்பமே சேர்ந்து எடுத்த முடிவு. அதனால் ஆட்சி அதிகாரம் என்பதெல்லாம் நீங்கள் 5 வருடங்களுக்கு முன்பே 7 வருடங்களுக்கு முன்பே கருணாநிதி இருக்கிற காலத்திலேயே முழுக்க ஆட்சி அதிகாரத்திற்கு முன்னிலைப்படுத்தப்பட்டவர் MK ஸ்டாலின். அதனால் அந்த அண்ணன் தம்பி உறவு என்பது அப்படியே தொடர்கிறதே தவிர அதிகாரத்துக்குள்ளே அழகிரி வருவதை ஸ்டாலினும் விரும்பலை, அழகிரியும் விரும்பலை. அப்படி விரும்பினா முரண்பாடு பெருசாக போகும். அது யாருக்கு இழப்பு? ஆட்சிக்கு இழப்பு. அதை புரிந்து கொண்ட குடும்பம் 2 பேரையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வைத்து ஆட்சிக்கு ஒருவர், ஆஸ்திக்கு ஒருவர், இப்படி அவர்களுக்குள்ள ஒரு சமரசம் செய்து கொண்டார்கள். அதனால் அண்ணன் தம்பி உறவு என்பது அது இயற்கையான உறவு. ஆட்சி அதிகாரம் என்பது முழுக்க ஸ்டாலின் குடும்பத்திடம் கையகப்படுத்தப்பட்டு கையளிக்கப்பட்டது. அதனால் எந்த குழப்ப சிக்கலும் இல்லை. அதிகார போட்டியால் திண்டாடுகிறதா பாமக? என்னதான் நடக்குது? தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் பல மனவேதனைகளை வந்து வெளியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ராமதாஸ் அவருடைய முடிவு தான் என்ன யாருமே பின்னாடி இருந்து கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு. என்னதான் முடிவெடுக்க போகிறார் ராமதாஸ்? இல்லை, ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் அதிகாரத்தை இழந்து விரக்தியின் விளிம்பில் நிற்கிறார். ஏன்னா இது 1 வருட கால போராட்டம். இன்றைக்கி நேற்று வந்தவருடைய இது எப்போ வெடிச்சிருக்கு அவ்வளோதான். பலூன் காற்று ரெம்பி வெடித்ததை போல பாமக என்பதை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் அன்புமணி வெற்றி பெற்று விட்டார். ராமதாஸ் அதில் தோல்வி அடைந்து விட்டார். இது முடிசூடி கொள்ளுவதற்கான முயற்சி தான் அந்த மகாபலிபுரம் வன்னிய பெருவிழா. அந்த கூட்டம் அத்தனையும் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒன்றிய நகரம் வரைக்கும் நீங்கள் பெரிய உதவி செஞ்சு தான் அவ்வளோ வரையும் கூட்டினார். 12 வருடம் கூட்டாத கூட்டத்தை. என்ன காரணம்னா தன்னை அங்கீகரிக்க சொல்லித்தான் அந்த கூட்டம் அங்கீகரிச்சிருச்சு. அப்போது தன்னை மீறி இவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சுங்கிற புலம்பல் தான் ராமதாஸ் எனக்கு இருந்தது. அதன் பிறகு நீங்கள் ராமதாஸ் ரொம்ப அச்சப்பட்டு தான்
மாவட்ட செயலாளர் கூட்டுறார், யாரும் அல்ல. எம்எல்ஏக்கள் ஒரே அருளை தவிர யாரும் இல்லை. அருளை இப்போ ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்ட்டார். உங்கள் சண்டைக்குள்ளே நான் பலியாக விரும்பல, எனக்கு பதவியே வேண்டாங்கிறார். ஜிகே மணிலாம் எங்கேயா கண்காணாத இடத்துக்கு போயிடலாமான்னு இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆமாம், இதுதான் உண்மை நிலைமை. அப்போது ராமதாஸிடமிருந்து அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டு விட்டது. அந்த குடும்பத்தாலே பறிக்கப்பட்டு விட்டு அவர் அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார். அதிகாரம் அத்தனை அன்புமணி வசம் வந்து சேர்ந்து விட்டது. மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், ஒன்றியம், நகரம் எல்லாமே. ஏன்னா இவர் வந்து 57, ஐயாவுக்கு 87, 30 வருஷம் இடைவெளி. ஐயாவுடைய சக போராட்ட தளபதிகள் பூரா 87, 77, 67. எல்லாம் சீனியர், எல்லாம் சீனியர். நீங்கள் பூத்தா, அருள்மொழி, வடிவேல், ராவண இப்படி அந்த பட்டியல் எடுத்திங்கன்னா எல்லாமே ஐயாவுக்கு 87, மீதியெல்லாம் 77, இல்லைன்னா 67, 67, 77, 87. நீங்கள் அன்புமணிக்கு 57, 47, 37. இப்படி ஒரு பெரிய தலைமுறை இடைவெளி. இதுதான் அங்கே பிரச்சனையே. அப்போது ஐயா பெருந்தன்மையாக ஓய்வு பெறுவது தான் நல்லது. இதைத்தான் அன்புமணி வட்டாரம் சொல்லுகிறது. அதை நோக்கித்தான் அரசியல் ஒரு நகர்ந்து அந்த குடும்பத்தினுடைய ஒப்புதலோடு அவர் நீங்கள் இயற்கையை நேசித்து கொண்டு செடி, கொடி, மரம், இலை, தலையோடு அவர் பேசிக்கொண்டு மீதி நாள்களை பாதுகாப்பாக 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்பது தான் தொண்டர்களுடைய விருப்பம். அதை நிறைவேற்றுவதா அவருக்கு சாலச் சிறந்தது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.